ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலன்ல நமக்கு தனுசு லக்னத்துக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10 செவ்வாய்க்கிழமை வரைக்கும். இந்த முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 8ல் சந்திரன், பூச நட்சத்திரம், கடகராசியில சந்திரன். வேற அர்த்தாஷ்டமமா சனி வேற 4ல் இருக்காரு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஞாபக மறதி, நம்மளுடைய பலகீனம், ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அல்லது ஏதோ ஒரு விதத்துல நம்மளை நாமளே வருத்திக்கிறது, ஒரு உறவுகள் சார்ந்த விஷயத்துல யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம மனசு கஷ்டப்படுத்திக்கிறது. ஸோ இது மாதிரி சந்திரன் மதி நமக்கு ஆக்டிவேஷனாக இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். அதாவது நம்ம லக்னமே சுக்கரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது, கேதுனுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. அதனால விநாயகரை வணங்குறதும் மகாலட்சுமி வணங்குறதும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு பெரிய இடர்பாடுகள் வர்றதை நமக்கு வெகுவாக குறைத்து விடும். பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை, அப்பவும் 8ல் தான் சந்திரன் இருக்காரு. ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 2ஆம் இடமான தனஸ்தானத்துல மகர ராசியில செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது 3-4 கிரகம் இருக்கு. இப்ப செவ்வாயும் சூரியனும் சந்திரன் சாரம் வாங்கி இருக்கு, புதனும் சுக்கிரனும் செவ்வாய் சாரம் வாங்கி இருக்கு. இப்ப இன்னைக்கு புதன் சுக்கிரனோட சேர்க்கை பலனை கொடுப்பாரு. சுக்கிரன் நமக்கு யார் அப்படின்னா கொஞ்சம் 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதினு இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய நட்சத்திரமே நம்ம லக்னத்துல தானே இருக்கு. அதனால நமக்கு ஈடுபாடு, வேலை சார்ந்த ஈடுபாடுகளை நல்லபடியா கொடுத்து இன்னைக்கு நம்ம டேலண்ட்டை கரெக்டான முறையில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம், 9ஆம் இடமான சிம்ம ராசிக்கு சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல இயங்குறாரு. கேது அங்கேயே 9ஆம் இடமான சிம்மத்திலேயே சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கு சனி தான் பிளே பண்ண போறாரு. அப்ப உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சாதகமாக இருக்கும். அதே வேளையில உறவுகள், தந்தை சார்ந்த உறவுகளுக்கு பிரச்சனை இருக்கு. தந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போறது, அல்லது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல அதிருப்திப்படுறது அப்படிங்கிறது நடக்கும். தெய்வ வழிபாடு, பிரயாணங்களுக்கு கூட தடைகள் கொடுக்கமா இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருக்கிற வேலையை மட்டும் ரெகுலரா பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிப்ரவரி 4ஆம் தேதி புதன்கிழமை பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல தான் கேது உட்கார்ந்துருக்காரு. அதனால இன்னைக்கு நல்ல பலன், தெய்வ அனுகூலம் உள்ள பலன். சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கனால சுக்கிரன் 2ஆம் இடத்துலையும் குரு 7ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால நமக்கு வேலைக்கும் தொழிலுக்கும் மற்றும் பண வரவுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கிற நாள். தனஸ்தானத்துல 4 கிரகம் இருக்கிறது ஒரு நல்ல பலன் தான். சூரியனும் செவ்வாயும் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கு, புதனும் சுக்கிரனும் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு. இந்த கிரக சேர்க்கைகள் நமக்கு தன ஆதிக்கத்தையும் தன லாபத்தையும் மற்றும் நம்ம தொழில் வாய்ப்பையும் பெருக்கி தருகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அதே சூரியன் செவ்வாய் சேர்ந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல சேர்க்கை பலனை தர்றாரு. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்து 2ல் இருக்கிறதுங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. இப்போ லாட்ரி ஆகட்டும், அல்லது ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், அல்லது நடிப்புத்துறை போன்ற கலைத்துறை, மூளை உழைப்பு சார்ந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதாகட்டும் இன்னைக்கு சாதகமாக இருக்கு. ஏன்னா சுக்கிரனும் கலை சம்பந்தப்பட்ட கிரகம், அதுவும் சேர்ந்துதான் நமக்கு இருக்கு. சுக்கிரன் சூரியனும் செவ்வாயும் அப்படின்றது நெருப்பு சம்பந்தப்பட்டது. இப்ப பேக்கரி இது மாதிரியான கேட்டரிங் சர்வீஸ் மாதிரியான ஒரு தொழிலுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். கவர்மெண்ட் சார்ந்த தொழிலையும் நல்லா இருக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதி வியாழக்கிழமை உத்தர நட்சத்திரம். அப்ப கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மாற்றங்கள் கொடுக்கறதும் அல்லது நமக்கு பதவி உயர்வு வளர்ச்சிகள் கொடுக்கறதுக்கும் சாதகமாக இருக்குது.
என்னதான் சந்திரன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அந்த சந்திரன் வந்து 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் நட்சத்திரமா இருக்கிறது தான் சிறப்பு. அதனால பண வரவுக்கு அருமையான ஒரு கிரக அமைப்புகள் இவையெல்லாம். பிப்ரவரி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம். இப்போ 10ஆம் இடத்துலயே சந்திரன் வந்துடுறாரு. அப்ப நம்ம வேலை, நம்மளுடைய தொழில் மற்றும் நம்மளுடைய அங்கீகாரம், நமக்கு ஏற்படக்கூடிய அந்தஸ்து, கௌரவம், இது வந்து சுபத்தன்மை வாய்ந்ததாக நன்றாக இருக்கிறது. பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. சூரியன் கூட செவ்வாய் நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. செவ்வாயும் கூட சந்திரன் நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. அப்ப சனி வந்து நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, அல்லது இடத்தின் மூலம் லாபம், வாகனத்தின் மூலம் லாபம், இயந்திர கருவிகள் மூலம் லாபம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாள் வந்து சுபமா இருக்கும். எப்பவுமே செவ்வாய் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் குறிக்கும், ரியல் எஸ்டேட்டையும் குறிக்கும், கன்ஸ்ட்ரக்ஷனையும் குறிக்கும். பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம், லாபஸ்தானத்துல சந்திரன் வராரு. ராகுனுடைய சாரம். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு தன்னுடைய சொந்த சதய நட்சத்திரத்துல உட்கார்ந்து கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு சார்ந்த நன்மைகள், ஒரு டிடி, ஒரு டிராஃப்ட் இருக்கு அல்லது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதை வச்சுட்டு பணம் வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கு. கமிஷன் தொகை வர்றது, லாட்டரியில பணம் வர்றது மற்றும் அனைத்து விதமான ஒரு மூளை உழைப்பு சார்ந்து, கலைத்திறமை சார்ந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை இன்னைக்கு காட்டுது. பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் குருவனுடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்கின்றபடியினாலையும் நமக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அதன் மூலம் இப்போ கணவனோ அல்லது மனைவிக்கோ ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சொத்து கிடைக்கிறது மற்றும் கௌரவம் கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறதெல்லாம் சாதகமாக இருக்கு. பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம். இப்போ நமக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு. 12ஆம் வீடுங்கிறது செலவுகளுக்கு உண்டான ஸ்தானம். அங்கே சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. அந்த சனி 4ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்திலேயே, சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் குருவனுடைய அந்தரத்திலையும் இருக்காரு. அதனால இது வந்து பெருசா பாதிக்காது. பட் என்னன்னா, நம்ம வந்து உற்பத்தி சார்ந்த விஷயத்துல வந்து இடமாற்றம் ஏற்படுறதோ அல்லது இன்டர்னல் சேஞ்சஸ் உண்டாக்குறதுக்கோ, சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றதுக்கோ, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டு இயங்கக்கூடிய வகையிலையும் இது வேலை செய்யும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வெப்சைட்டு veštijodharam.com வந்து உங்களுக்கு இதுலேயே இந்த பேர் வரும். அதை ஆப்பாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.